எஸ்எஸ்சி ஜிடி அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. இல்ல 8th மே ஆல் ஷிஃப்ட்ல கேட்ட ஜிகே கொஸ்டினை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னென்ன டாபிக்ல கொஸ்டின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா உங்க எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப கேள்வி பொறுத்தவரைக்கும் 37வது நேஷனல் கேம் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நேஷனல் கேம்னால என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஓகே கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரண்ட் அஃபேர் தான். ஆனா அது என்னன்னா 2023 கரண்ட் அஃபேர். ஏன்னா 2023 தான் என்னன்னா 37வது நேஷனல் கேம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அது எங்கன்னா கோவால. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஓகே ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருது, அந்த ஸ்போர்ட்ஸ்ல முக்கியமா நேஷனல் கேம் ரிலேட்டடா கேக்குறாங்க. 2023 கோவாவா, 2024 எங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. 2025 செக் பண்ணுங்க. 2026 என்ன பண்ணுன்னா செக் பண்ணுங்க. ஆனா மேபி வந்து என்ன பண்ணலாம்னா ஒரே மாதிரியான டாபிக்கை கை வைக்கும் போது ரிப்பீட் பண்ணலாம். ஸோ அதனாலதான் கேள்விக்கு ஆன்சர் வந்து கோவா தான் வரும். அடுத்து வாட்டர் ட்ரைனேஜ் அண்ட் கேனல் ரிலேட்டடா எந்த அத்தாரிட்டி லா மேக் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா இது பாலிட்டியில வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். பாலிட்டியில வந்து நல்லா கவனிக்கிறேன். இந்த ப்ரியாம்பல் அப்படின்னு ஷெட்யூல் இருக்கு பாத்தீங்களா, இதுல இந்த ஷெட்யூல்ல வந்து என்ன பண்ணுவோம்னா 7வது ஷெட்யூல் 7வது ஷெட்யூல்ல தான் வந்து எதை பத்தி பேசுவாங்கன்னா சென்டரு ஸ்டேட்டு அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு 3 விதமான லிஸ்ட் வந்து உருவாக்குவாங்க. ஒவ்வொரு இதுலயும் என்னன்னா ஒவ்வொருங்களுக்கு பவர் இருக்கும். ஸ்டேட்டோட லிஸ்ட்ல எதை கொடுத்திருப்பாங்கன்னா வாட்டர் சப்ளை அண்ட் இரிகேஷன் சப்ஜெக்டை கொடுத்திருப்பாங்க. அப்ப ஸ்டேட் வரும்போது என்ன ஸ்டேட் லெகிஸ்லேச்சர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாட்டர் ட்ரைனேஜ் அண்ட் கேனல் சம்பந்தப்பட்ட என்னன்னா லா வந்து மேக் பண்ணுவாங்க. இப்ப அதே இது 2 ஸ்டேட்டுக்கு இடையே வந்து என்னன்னா ஒரு வாட்டர் டிஸ்பியூட், இப்ப காவேரி வாட்டர் டிஸ்பியூட் நம்மளுக்கும் வந்து கர்நாடகா ரிலேட்டடா போயிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி இஷ்யூல யார் உள்ள வருவாங்கன்னா பார்லிமெண்ட் வந்து லா மேக் பண்ணுவாங்க. ஸோ பார்லிமெண்ட் மேக் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம்ஸ் என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்மே வந்து லா வந்து மேக் பண்ணலாம். பட் இந்த இதுல கேட்ட கேள்வியில வாட்டர் ட்ரைனேஜ் வரும்போது யாருன்னா ஸ்டேட்டோட லெகிஸ்லேச்சர் தான். அடுத்து எந்த பாலிசி ஆர்பிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது எக்கானமில வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ எக்கானமி பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. இது இந்த மானிட்டரி பாலிசின்னு இருக்கா. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி முடிக்கும் போதே வந்து என்னன்னா பிசிக்கல் பாலிசி லைட்டா வந்து சொல்லியிருப்பேன். அதாவது மானிட்டரி பாலிசி என்பது மணி சம்பந்தப்பட்டது. மணினா இந்த ரெப்போ ரேட் அப்படிலாம் சொல்லுவாங்க. இது ஆர்பிஐ வந்து ரோல் இருக்கும். பிஸ்கல் பாலிசி என்பது கவர்மெண்ட் பட்ஜெட் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா தாக்கல் பண்ணி அதன் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டுல வந்துன்னா பணப்புழக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்ன ஆர்பிஐ வந்து எதை ரிலேட்டடான பாலிசி தொட மாட்டாங்கன்னா பிஸ்கல் பாலிசி. என்ன பிஸ்கல் பாலிசி யாரு கீழே இருக்குன்னா கவர்மெண்ட் கீழே இருக்கும். இது ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து சென்சஸ். சென்சஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரி வந்து ரெஸ்பான்சிபிள்? சென்சஸ் இந்தியால கண்டக்ட் பண்ணணும். இப்ப 2026 சென்சஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி வந்துன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பான மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர். இது என்ன டாபிக்னா சென்சஸ் எப்போதும் எஸ்எஸ்சி ஜிடில கேட்பாங்க. சென்சஸ் சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கல உங்களுக்கு தனியா கொடுத்துருப்பேன். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் எதுக்கு கீழேனா சென்சஸ் ஆக்ட் 1948 இதை பேஸா வச்சு இந்த ஆக்ட்ல தான் சொல்லியிருப்பாங்க உள்துறை அமைச்சகம் தான் வந்து பொறுப்பேற்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்ரி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணோம்னா சென்சஸ் வந்து கண்டக்ட் பண்றது. அடுத்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல எத்தனை பொலிட்டன் ஹவு மெனி பொலிட்டன் வந்து என்னன்னா கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன டாபிக்னா அதாவது ரீசன்ட் டைம் எடுகேட்டிவ் பேட்டர்ன்ல என்ன இந்த என்விரான்மெண்ட் ஈக்காலஜி டாபிக்மே என்ன பண்றாங்கன்னா கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்த பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கா. இந்த பொல்யூஷனை என்ன பண்ணிருப்பேன்னா நிறைய டைப் ஆஃப் பொல்யூஷன் இருக்கும். அதுல முக்கியமான டைப் வந்து என்னன்னா ஏர் பொல்யூஷன். அந்த ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்தியாவில வந்துன்னா நிறைய லீகல் ஆக்ட் அண்ட் இனிஷியேட்டிவ் இருக்கும். அதுல முக்கியமானது இந்த நேஷனல் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து நேஷனல் வைடு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுக்கு வந்து அவங்க 2 இதை எடுப்பாங்க. ஒன்னு நேஷனல் ஆம்பியன் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்ல 8 விதமான பொலிட்டன் வந்து எடுப்பாங்க. நேஷனல் ஆம்பியன் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல 12 விதமான பொலிட்டன் இருக்கும். இதான் எதுக்காக சொல்றேன்னா நீங்க பேசிக்கா இந்த மாதிரி ஒரு ஆர்டரா லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா ரீகலெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்ப அவன் கேட்ட கேள்வி என்ன ஏர் குவாலிட்டிஸ் இண்டெக்ஸ்ல
எத்தனை பொலிட்டனை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 8 விதமான பொலிட்டன் இருக்கும். ஸோ PM10, 2.5, நைட்ரஜன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னன்னா காத்துல வந்து இருக்கும். அதுல எந்த மாதிரி குவாலிட்டி இருக்கு, அதோட வந்து ஸ்டாண்டர்ட் ரொம்ப நச்சுத்தன்மையா இருக்கா, இல்ல வந்து நார்மலா இருக்கா, இதெல்லாமே ஒவ்வொன்றா செக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது லிட்டரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த லேட்டர் வேதிக் பீரியடு எதோட டாமினன்ஸ் வந்து இருந்ததுன்னு சொல்றாங்க. இது என்ன டாபிக் அப்படின்னா ஹிஸ்டரி தான். ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இந்த வேதிக் பீரியட் ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று இயர்லி வேதிக் பீரியட், இன்னொன்று லேட்டர் வேதிக் பீரியட். லேட்டர் வேதிக் பீரியட்ல என்னன்னா மதம், சடங்குகள் அண்ட் யாகங்கள் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் என்னன்னா வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் பண்ண போறீங்கன்னாவே கண்டிப்பா என்னன்னா வசதி உள்ளவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். அப்படியும் ஒரு நிலைக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா தள்ளப்பட்டுருவாங்க. எந்த பீரியட்லயே லேட்டர் வேதிக் பீரியட்லயே. இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி லேர்ன் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 17வது பிரிக்ஸ் சமிட் 2025 எங்க நடந்துச்சு, எங்க கண்டக்ட் பண்ணான்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர். ஏன்னா ஜூலை மாசம் கரண்ட் அஃபேர் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் PDF கொடுக்கும்போது அதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நல்லா கவனிங்களேன். 17வது பிரிக்ஸ் சமிட்ல என்னன்னா அவர் பிரைம் மினிஸ்டருமே வந்து அட்டன் பண்ணியிருப்பாரு. எங்க நடந்திருக்குன்னா பிரேசில்ல வந்து நடந்திருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க. 16வது ரஷ்யால நடந்தது. 18வது இந்த வருஷம் 2026 எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நடக்க போகுது. எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனாலதான் வந்து சொல்றேன். இப்ப மொத்தமா வந்து பிரிக்ஸ்ல எத்தனை மெம்பர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க. மறந்துடாதீங்க. யார் யாருன்னு ஞாபகத்துல வச்சுக்கேன். ஏன்னா பிரிக்ஸ்ல அந்த பிரிக்ஸுக்கான இதுவே வந்து என்னன்னா 5 கண்ட்ரி இருக்கும். அதோடு சேர்த்து என்ன பண்றாங்கன்னா இன்னொரு வந்து 6 கண்ட்ரி இருக்காங்க. இது எக்ஸாம்ல கேட்கலாம். அதனாலதான். எங்க நடந்ததுன்னா பிரேசில்ல நடந்தது. அடுத்து எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷனுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. இது நம்ம ஷெட்யூல் டைம்ல லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா 10வது மொத்தம் 12 ஷெட்யூல்ல 11வது ஷெட்யூல் எதை பத்தி பேசுனா இந்த பஞ்சாயத் ராஜ். அதுல 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதுதான் என்ன பண்ணிருக்குன்னா கான்ஸ்டிடியூஷனல் அரசியல் அமைப்புக்கான அந்தஸ்தை வந்து என்ன பண்ணிருக்குன்னா வழங்கியிருப்பாங்க. ஞாபகத்துல வச்சுக்க இம்பார்ட்டன்ட். அடுத்து லோசார். ஸோ லோசார் என்பது என்னன்னா ஒரு ஃபெஸ்டிவல். அது என்னன்னா திபெத்தியனோட புத்திஸ்ட் நியூ இயர். ஸோ திபெத்துன்னு வரும்போது என்ன அது எங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க திபெத் இருக்கும், நேபாள் இருக்கும், பூடான் இருக்கும் அண்ட் ஹிமாலயன் ரீஜன் பர்டிகுலரா லடாக்கு, சிக்கிம், அருணாச்சல் இங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா யாரெல்லாம் இந்த திபெத்தியன் மக்கள் இருக்காங்களோ அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கல ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு டாபிக்ல என்ன பண்ணிருப்போம்னா இந்த லோசார் ஃபெஸ்டிவலை பத்தி வந்து லேர்ன் பண்ணிருப்போம். அடுத்து நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் யாருன்னு கேட்குறாங்க. சரோஜினி நாயுடு தான். இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி டைம்ல சரோஜினி நாயுடு லிட்டரலா லேர்ன் பண்ணும்போது பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் உமன் கவர்னர் யாரா இருப்பாங்கன்னா சரோஜினி நாயுடு தான் வந்து ஆயிருப்பாங்க. நைட்டிங்கல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம். அடுத்து ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா வின்ன ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடல் சோஃபார் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல மொத்தம் 7 விதமான மெடல் வந்து எடுத்திருப்போம். அதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கோல்டுமே வந்து அடிச்சிருப்பாரு. யாருன்னா நீரஜ் சோப்ரா. எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கேன். ஸ்போர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். ஒண்ணு ஒலிம்பிக்ஸ்ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் எடுத்துருவான். இல்லையா இந்தியால வந்து இம்பார்ட்டன்ட் ஏதாவது வந்துன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது. இந்தியாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஹை லெவல் ஏதாவது வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா அது ரிட்டா என்ன பண்ணுவேன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பான். அடுத்து ஆழ்வார் சைட் எந்த டிவோஷன் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆழ்வார் நாயன்மார்கள் இவங்க எல்லாருமே லேர்ன் பண்ணியிருப்போம். ஆழ்வார்கள் என விஷ்ணு. ஸோ விஷ்ணுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களா இருப்பாங்க. அடுத்து ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக் A Shorted History My Obsessive Journey to the Olympic Gold. இது ஸ்டாட்டிக் ஜிகேல புக்ஸ் அண்ட் ஆதர்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கா. இல்ல நான் உங்களுக்கு 3 விதமான வீடியோஸ் கொடுத்துருப்பேன். அந்த 3வது வீடியோல தான் என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா நல்லா கவனிங்களேன். அபினவ் பிந்த்ரா. ஸோ அபினவ் பிந்த்ரா என்ன அவரோட புக் ஆட்டோபயோகிராஃபி ஏ ஷார்ட்டட் ஹிஸ்டரி. இவ தான் வந்து இந்தியாவுக்கு முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் கோல்டு மெடல் வந்து வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து அபினவ் பிந்த்ரா. அடுத்து 200 மீட்டர் ரேஸ்ல வேர்ல்டு ரெக்கார்டு கரண்டா யார் வந்து ஹோல்ட் பண்றான்னு கேக்குறாங்க. ஈவன் இப்போ வரைக்குமே யாரா உசைன் போல்ட் தான். 19.19 செகண்ட்ல என்ன பண்ணிருப்பானா உசைன் போல்ட் 2009ல என்ன பண்ணிருப்பானா கிரியேட் பண்ணிருப்பாரு. அடுத்து எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் காஷ்மீர்
கிளே பாட்ல வந்து உருவாக்குனது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நூத் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். இது ஸ்ட்ராட்டஜிக்கே தான். ஆனா அது பர்டிகுலர் என்ன பண்ணிருக்கான்னா காஷ்மீர்ல அந்த உருவாகிற இன்ஸ்ட்ருமெண்டோட பேர் கேட்டிருக்கான் நூத். ஞாபகத்துல வச்சுக்கலாம். அடுத்து டெல்லி சுல்தானேட் பீரியட்ல ஃபேமஸான பொயட் அண்ட் வந்து மியூசிஷியன்ஸ். இது வந்து முகல் டைம்ல சாரி மெடிவல் டைம்ல லேர்ன் பண்ணிருப்போம். டெல்லி சுல்தானேட் பீரியட்ல ரொம்ப ஃபேமஸான யாருன்னா இந்த அமீர் குஷ்ரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பீரியட் அப்படின்னு பார்த்தோன்னா மெடிவல். மெடிவல்ல எஸ்எஸ்சி ஜிடினாவே ரெண்டே டாபிக் தான். ஒன்னு டெல்லி சுல்தானேட் கை வைக்கிறாங்க, இன்னொன்னு முகல் எம்பையர் வந்து கை வைக்கிறாங்க. அடுத்து விச் லெக்ராஞ்சி பாயிண்ட் ஆஃப் த எர்த் அண்ட் மூன் சிஸ்டம் லொக்கேட்டட் பிகைன் த மூன். அதாவது லெக்ராஞ்சி பாயிண்ட்னா ஒண்ணு கிடையாது. இப்ப ஏதாவது வந்து என்னன்னா இங்க இருந்து ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் வந்து மூன்ல வந்து ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அதாவது மூணுக்கு போறதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது நிப்பாட்டணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி இந்த பாயிண்ட் தேவைன்னு தேவாங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் மூலம் என்ன பண்ண முடியும்னா எந்த அளவுக்கு வந்து ஈர்ப்பு விசை இருக்கு. ஸோ ஈர்ப்பு விசை ரொம்ப இழுக்கக்கூடாத ஒரு மிடில் லெவல் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான பாயிண்ட் தான் லெக்ராஜின் பாயிண்ட் சொல்லுவாங்க. இதுல எர்த்துக்கும் மூணுக்கும் மொத்தம் 5 விதமான பாயிண்ட் வந்து இருக்கும். அதுல 2வது பாயிண்ட் தான் மூணுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால என்ன வரும்? L2 லெக்ராஞ்சி புள்ளி தான். அடுத்து எந்த வருஷம் இந்தியா மெம்பரா இருக்காங்க? எதோடதுன்னா இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் ஃபெடரேஷனோடது. இது என்னன்னா ஸ்போர்ட்ஸ் தான். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல கரண்ட் அஃபேர் சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் கிடையாது. நம்ம பேசிக்கா வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா லேர்ன் பண்ணுவோம். அதுல பேட்மிண்டன் பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்களேன். இந்தியா பேட்மிண்டனோட வேர்ல்டு ஃபெடரேஷன் எந்த வருஷம் ஜாயின் பண்றாங்கன்னு பாருங்களேன். 34ல என்ன பண்ணிருப்பானா இதாகி அஃபிலியேட் எப்போ வந்திருக்குன்னா 36ல. ஸோ அப்ப இந்தியா ஜாயின் த பேட்மிண்டன் இயர் என்னன்னா 1936. அதாவது பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நம்மளுக்கான இந்தியாவுக்கான அசோசியேஷன் 34 உருவாயிருப்பாங்க. உருவாகி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற அந்த அசோசியேஷன் சேர்றது என்னன்னா 36ல கனெக்ட் பண்ணிக்கணும். ஹவு மெனி நான் பெர்மனன்ட் மெம்பர் இதுலனா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு கேட்கறாங்க. இது யுனைடெட் அதாவது வேர்ல்டு ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுல யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 15 மெம்பர் இருப்பாங்க. 5 பேர் வந்து பர்மனன்ட் மெம்பரா இருப்பாங்க. 10 பேர் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ண எலெக்ட் பண்ணி ரொட்டேஷன்ல வந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? மொத்தம் எத்தனை பேர் வந்து நான் பெர்மனன்ட்? 10 மெம்பர் வந்து நான் பெர்மனன்ட். 5 பேர் வந்து டெஃபினட்டா வந்து பெர்மனன்ட் மெம்பர். அந்த 5 பேர் யார் யார் அப்படின்னு கேட்க யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ரஷ்யா அண்ட் வந்து சைனா. அடுத்து கிர் அண்ட் பந்திப்பூர் நேஷனல் பார்க் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ கிர் வந்து என்னன்னா குஜராத்ல இருக்கு. பந்திப்பூர் வந்து என்னன்னா கர்நாடகா. ஸோ இந்த பந்திப்பூர் எதோட வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அதாவது சவுத் இந்தியால நீல்கிரிஸ் இருக்கா. ஸோ நீல்கிரிஸோட வந்து அட்டாச்சா என்ன வரும் அந்த பந்திப்பூர் வரும். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் வந்து கொஸ்டின். மே 2026 டைம்ல அந்த அந்த பீரியட்ல ஹரியானாவோட கவர்னர் யாரு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அசீம் குமார் கோஷ். இது வந்து என்னன்னா ரேண்டமா ஏதாவது ஒரு கவர்னர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ நியூஸ்ல இருந்துச்சுன்னா அதை வச்சு கேட்பாங்க. அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் ராவோட கரண்ட் சீஃப் வந்து யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ராவோட கரண்ட் சீஃப் யாருன்னா பராக் ஜெயின் தான் என்ன பண்றாருன்னா இப்ப 2025ல இருந்து என்ன பண்றாருன்னா இவர் தான் வந்து கரண்ட் சீஃபா இருக்காரு. அடுத்து பரதநாட்டியம் எந்த ஸ்டேட்டோட கிளாசிக்கல் டான்ஸ்? தமிழ்நாடு. இது ஈஸியானது. இதுக்கு முன்னாடி கூப்பிடப்பட்ட பேரு சதிராட்டம் இல்ல தாசியாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சத்து பூச்சா ஃபெஸ்டிவல் இதுவும் ஃபேமஸான வந்து ஃபெஸ்டிவல் எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா பீகார்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது எத்தனை நாள் நடக்கும்னா 4 நாள் நடக்கும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கனெக்ட் பண்ணுங்க. அடுத்து சைமன் கமிஷனை ஏன் பைகாட் பண்ணாங்க? மாடர்ன் ஈஸ்ட்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த கமிஷன் ஃபுல்லாவே யாரு இருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் மட்டும் தான். ஒரு இந்தியன் மட்டும் இருக்க மாட்டாங்க. அதனால கோ பேக் சைமன் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகமே வந்திருக்கும். அடுத்து எந்த மினிஸ்ட்ரி மைக்ரோ இரிகேஷன் ஸ்கீமுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் வந்து ஃபார்மர் வெல்ஃபேர். இந்த இதுதான் என்னன்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடாகவும் கொண்டு கொண்டு வருவாங்க. அதாவது ட்ரிப் அண்ட் ஸ்பிரிங்க்லர் இரிகேஷன்ஸ் அண்டர் வந்து பெர் கிராப் மோர் கிராப் அப்படின்னு ஒரு ஸ்கீம்க்குள்ள வருவாங்க. அதே மாதிரி பசல் பீமா யோஜனா இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அது ரிலேட்டடாக யார் தான் ஸ்டெப் எடுப்பாங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி தான் வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து
அன்னிகிலேஷன் ஆஃப் த கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை எழுதுனது யாருன்னா, கேஸ்ட்டை வந்து என்ன ஒழிக்கணும் அப்படின்னு முக்கியமான பங்கு வகித்தது யாருன்னா B.R. அம்பேத்கர். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா கேஸ்ட் சிஸ்டத்தை கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாருன்னா 1936 புக் எழுதியிருப்பாரு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து சப்சார் குட். இந்த ஃபெஸ்டிவல் எந்த ஸ்டேட்டோட ஃபேமஸ் ஃபெஸ்டிவல்னு கேக்குறாங்க. அந்த குட் அப்படின்னு வந்தாவே எங்கன்னா மிசோரம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதை கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லுவேன். குட் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்தாவே நீங்க என்ன பண்ணீங்கன்னா மிசோரத்தோட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். அடுத்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டோட ஜட்ஜை யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு கேக்குறாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்காங்கல்ல, ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னா கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாரு. கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆர்டிகல் 75 எதை பத்தி பேசும் அப்படின்னு சொல்றாங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். எதுக்குன்னா லோக்சபா. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். பாலிட்டில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதில் லேர்ன் பண்ணிருப்போம். அடுத்து பல்லவா டைனஸ்டியோட கேபிட்டலை வந்து கேட்டிருக்காங்க காஞ்சிபுரம். இது ஈஸியானதுதான். ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த லோடி டைனஸ்டி? டெல்லி சுல்தானேட்டோட அந்த என் பீரியட்ல வந்து இந்த லோடி டைனஸ்டி வந்திருப்பாங்க. லோடி டைனஸ்டி யாரு ஃபவுண்ட் பண்ணுவனா பஹ்லூல் லோதி. ஏன்னா பஹ்லூல் லோடி தான் என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம். இந்த லோடி டைனஸ்டி யாருக்கு அப்புறம்னா சையீத் டைனஸ்டிக்கு அப்புறம். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்தீங்கன்னா இப்ராஹிம் லோதி அவர் தான் ஃபைனலா இருப்பாரு. இது இப்ராஹிம் லோதி வெர்சஸ் யாருன்னா பாபர் இருப்பார். பாபர் வின் பண்றதுனால தான் முகலோட எம்பையர் என்ன ஆகுனா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டாபிக் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து மைக்கேல் பிலிப்ஸ் ரொம்ப ஃபேமஸான வந்து என்ன அப்படின்னா ஸ்விம்மர். அவரு ஒரு சிங்கிள் ஒலிம்பிக்ஸ்ல 8 வந்து கோல்டு மெடல் அடிச்சிருப்பாரு. அது எந்த ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க. பெய்ஜிங் 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்ல என்னன்னா 8 மெடல் 8 கோல்டு மெடல் என்னன்னா அடிச்சிருப்பாரு. மொத்தமா இவர் வந்து 28 ஒலிம்பிக் மெடல் என்ன பண்ணிருப்பானா 2004ல இருந்து 16 வரைக்கும் என்ன பண்ணிருப்பானா மொத்தமா வந்து வின் பண்ணிருப்பாரு. அதிகமான மெடல். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான வந்து ஸ்விம்மர் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா மைக்கேல் பிலிப்ஸ் வந்து சொல்லுவாங்க. இவர் நிறைய இன்டர்வியூ கூட வந்து என்னன்னா ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஜஸ்ட் வந்து என்னன்னா இங்க யூடியூப்ல பார்த்துருக்கலாம். கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கிடைச்சது. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் அடுத்த டேல கேட்ட வந்துன்னா ஷிஃப்டோட ரிவ்யூ வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.